ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பிள். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேர் வந்து சைனீஸ் லெமன் இல்லைன்னா சைனீஸ் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி வீட்டில் மாடி தோட்டம் வைக்கிறவங்களுக்குலாம் வந்து இதை பற்றின இதில் வந்து ரொம்ப பெருசாக தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க. பட் நம்ம வந்து ஒன்றுமே நாலேஜே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புதுசான செடி தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதோட பேர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த சைனீஸ் ஆரஞ்சு வந்து வீட்லேயே வச்சு எப்படி வளர்க்கலாம், இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இந்த சைனீஸ் லெமனை வந்து நியர்பையில் இருக்கிற கார்டனில் வந்து 150 rupees கொடுத்து தான் வாங்கியிருந்தேன். அப்போ தான் எனக்கு இப்படி ஒரு செடி இருக்குங்கிறதே அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ நார்மலாக நம்ம ஒரு செடி வளர்த்துறோம் அப்படின்னா ஒரு க்ரோ பேக்கில் வந்து வீட்டில் இருக்க காஞ்ச வேப்பலை இலைகள் இல்லை பூக்களோட இலைகள் அதை தான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ அளவுக்கு செம்மண் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கொக்கோ பெட்டு அந்த அளவுக்கு மண்புழு உரம் இது மூணுமே மிக்ஸ் பண்ணி தான் நான் உரமாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி 15x15 க்ரோ பேக்கில் தான் நான் வைக்கலான்னு சொல்லி எல்லாமே அரேஞ்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, செடிகள் அதாவது முக்கால்வாசி பல வகைகள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த சின்ன பெயிண்ட் டப்பா அந்த மாதிரி டப்பா ஓரளவுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி வைக்கணும், ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னதுனால நான் உடனே இதுலேருந்து நான் வந்து பெயிண்ட் டப்பா மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப பெருசாக வளருமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஓரளவுக்கு பாதி தான் இருக்கும் ஹைட். இதோட ஹைட்டு பாதி வளர்ச்சி தான். பட் நிறைய காய் கொடுக்கும். இது பார்க்கறதுக்கு லெமன் சைஸ் மாதிரி இருந்தாலும் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே சேம் ஆரஞ்சு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டு உண்மையாகவே அவ்வளோ புளிப்பாக இருக்கும். டபுள் மடங்கு புளிப்புன்னே சொல்லலாம். என் ஹஸ்பண்டோட ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ரொம்ப குட்டியாக தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 4 பழம் வீட்லேயே வந்து சின்ன ஹைட்டில் இருக்கும்போதே 4 பழம் வந்துச்சுங்க. பழத்தோட புளிப்பு பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு இருக்கும். பட் அது ஜூஸ் போட்டு நம்ம சுகரில் ஆட் பண்ணி குடிக்கும்போது ஆரஞ்சு ஜூஸ் தோற்றுரும். அந்த அளவுக்கு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சீரியஸ்லி இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும், லெமன் சைஸில் தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப பெருசாலாம் வளராது, பாதி சைஸ் தான் வளரும். ஆனால் அந்த பாதி சைஸ் வரதுக்குள்ளேயே நிறைய காய்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். இதுலேயே பார்த்தீங்கன்னாலே தெரியும் எத்தனை குட்டி குட்டி காய்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் ஜூம் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்னா, ஏன்னா நிறைய நம்ம ஃப்ரூட் செடி வளர்த்துறோம் அப்படின்னா குறைஞ்சது 2-3 வருஷம் ஆனால் தான் நம்ம அதில் வந்து பழமே எடுக்க முடியும். பட் இது வந்து ஒரு 6 months தான். அந்த 6 monthக்குள்ளேயே நம்ம வந்து அதுலேருந்து காய்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அது எல்லோ கலரில் ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவுமே மாதக்கணக்கெலாம் ஆகாது, குயிக்காகவே அது வந்து ஆகிடும். ஸோ நமக்கு இது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் விட்டமின் சி இருக்கிறனால ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த ஜூஸாக வந்து எடுத்து சாப்பிட்லாம். தென் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க இல்லை கேன்சர் பேஷண்ட் இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த லெமன் ஆரஞ்சு அப்படிங்கிறது, சைனீஸ் ஆரஞ்சுங்கிறது வந்து ரொம்பவே பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்லேயே வச்சு வளர்த்துறதுக்கு இது ஒரு சூப்பரான செடினே சொல்லலாம். இதுக்கு அதிகமாக வெயில் இருக்கிற இடத்துல வைங்க. சேம் நல்லா தண்ணி காலையில் ஈவினிங் அந்த மாதிரி ஊற்றுங்க. மற்றபடி வேறு எதுவும் வேண்டாம். இதுக்குன்னு எந்த ஒரு பூச்சி அந்த மாதிரி எந்த ஒரு பூச்சி அரிப்பும் வரதே கிடையாது. நான் இப்போ வரைக்கும் வாங்கின வரைக்கும் எந்த ஒரு பூச்சி தொல்லையுமே இதில் இல்லை. அப்பப்போ நீங்கள் எதுக்கும் வேணும்னா இந்த வேப்பெண்ணெய் அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூள் ஏதாவது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தெளிச்சு விடுங்க. அது நார்மலாக எல்லா செடிகளுக்கும் பண்ணுற மாதிரி இந்த செடியை கவனிச்சா போதும். மற்றபடி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த செடியை வந்து நம்ம பராமரிக்கணுங்கிற மாதிரி எந்த ஒரு அவசியம் கிடையாது. இது ரொம்ப 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 குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு ஜூஸாக எடுத்துக்கிறதுக்காக இது வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். ஸோ இது வீட்டில் வளர்த்துறது ரொம்பவே நல்லா ஒரு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றுனே சொல்லலாம். ஸோ இதுதான் எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துறது. அன்எக்ஸ்பெக்டடாக இந்த சம்மர் டைமில் வந்து லாஸ்ட் 2 days வந்து நிறைய இடத்துல மழை வந்துச்சு. அதே மாதிரி தான் எங்கள் வீட்டிலே வந்து மழை வந்தப்போ நான் அதை வந்து கேப்சர் பண்ணேன். ஸோ நம்ம வீட்டில் என்னென்ன செடிகள்லாம் இருக்குது, இதுக்கப்புறம் வீட்லேயே எப்படிலாம் உரம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின வீடியோலாம் அடுத்தடுத்து நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தேங்க்யூ, பை பாய்.